ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ விநாயகருக்கு நம்ம விரதம் இருக்கலாமா? தொடர்ந்து ஒரு 5 நாள், 10 நாள், 11 நாள் அப்படி விரதம் இருக்கலாமா? அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இப்போ முருகருக்குன்னா 48 நாள் விரதம் இருக்கணும், 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு. இப்போ பெருமாளுக்கு அப்படின்னா நம்ம ஏகாதசி அப்போ விரதம் இருப்போம். அது இல்லாமல் மற்ற நாட்களில் கூட விரதம் இருப்போம். இப்போ விநாயகருக்குன்னா நம்ம எந்த நாள் விரதம் இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான எத்தனை நாள் விரதம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் நான் அதில் காமிக்க போகிறேன். நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விரதம் இருக்க வேணாம். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து, நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு எது இந்த நிலைமைக்கு இப்போதைக்கு நமக்கு இது நடந்தே ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்றைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, என்னால் அந்த டைமில் எடுத்துக்க முடியல அப்படின்னா, நாம் திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். எந்த வளர்ப்பிறையில் இருக்கலாமா, தேய்ப்பிறையில் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எந்த இதில் வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ இது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா அது தேய்ப்பிறையில் தான் வரும். அதனால் நம்ம இப்போ தான் இருக்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால் நம்ம எந்த நாட்கள் வேணாலும் இருந்துக்கலாம். திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இந்த 2 நாளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா, நம்ம 5 நாள் இருக்கணும். இந்த 5 நாளும் நம்ம முக்கியமாக நான்வெஜ் வீட்டில் சமைக்கவும் கூடாது, நாம் சாப்பிடவும் கூடாது. ஒரு சிலர் கேட்பீங்க, இல்லை எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க, நான் சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாம் வீட்டில் சமைக்கவும் கூடாது, நாமளும் சாப்பிடவும் கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நிறைய நாள் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்கள சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம இருக்க போகிறது மொத்தமே ஒரு 5 நாள் விரதம் தான். அதனால் தாராளமாக நம்மளால் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு கூட மண்டே அன்னைக்கு மார்னிங் எல்லாமே ஃபுல்லாக பெட்ஷீட்லேருந்து எல்லாமே துவைச்சி அலசிட்டு வீடு வாசலுக்குலாம் மாஃப் போட்டுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மாதவிடாய் டைமிங்னா, நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்துட்டு நீங்கள் மாதவிடாய் வராத காலங்களில் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. இப்போ நீங்கள் இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு டெமோவாக காமிக்கிறேன். நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான மஞ்சளாக பயன்படுத்துங்க. மஞ்சளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதில் நீங்கள் பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் அதில் ஜவ்வாது பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட இப்போ பன்னீர் இல்லாதனால நான் தண்ணியிலேருந்து உங்களுக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிள்ளையார் பிடிக்கும்போது நீங்கள் உங்கள் கஷ்டங்கள் என்னமோ அதை நீங்கள் சொல்லி, இப்போ நீங்கள் எதுக்காக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நிறையா கடன் பிரச்சனை இருக்குது, அது நான் என்ன பண்ணாலும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, அந்த விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே பிள்ளையார் பிடிங்க. கடவுளே, என்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நான் அதுக்காக தான் இந்த பிள்ளையார் பிடிக்கிறேன், நான் அந்த 5 நாளும் விரதம் இருக்க போகிறேன், என்னோடய விரதத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம பிள்ளையார் நமக்கு முதற் கடவுளாக இருந்து நமக்கு உதவி செய்வார். இப்படி பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு மஞ்சள் வச்சுக்கோங்க, இந்த சிகப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிள்ளையார் ஒரு வெத்தலை மேலே எழுந்தருள செய்யுங்க. நான் இப்போ வெத்தலை இல்லை, தட்டத்தில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சாமி கும்பிடும்போது இது நல்லா பிடிச்சிட்டு இதுக்கு சிகப்பு வச்சுட்டு ஒரு வெற்றிலை மேலே இந்த பிள்ளையாரை எழுந்தருள செஞ்சுட்டு இதுக்கு மேலே அருகம்பில் வச்சுக்கோங்க. அருகம்பில் நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அருகம்பில் வச்சுக்கோங்க. அருகம்பில் வச்சுட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பூ இருந்தால் பூவையும் வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு நீங்கள் எதுக்காக இருக்கீங்களோ அதை சொல்லி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க. தொடர்ந்து 5 நாளும் இப்படி தான் விரதம் இருக்கணும். ஆனால் 5 நாளுமே புதுசாக போய் பிள்ளையார் பிடிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஒரு பிள்ளையாரே போதுமானது. நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எந்திரிச்சு நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு பூவும் அருகம்பில்லும் மாற்றிடுங்க கண்டிப்பாக. மற்றபடி பிள்ளையார் அப்படியே இருக்கலாம். பூவும் அருகம்பில்லும் எடுத்துகிட்டு வேற ஒரு பூவும் அருகம்பில்லும் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பிரசாதம் இருக்கோ, ஒரு உலர் திராட்சையோ அல்லது கற்கண்டோ நல்ல நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று, இல்லை அவல், இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான், காசும் ரொம்ப கம்மியானது தான். நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு அவல்னால் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான், நீங்கள் அதை கூட 1 கிலோ 40 ரூபா தான் வரும். அதை கூட நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம்.
வச்சுட்டு நீங்கள் 5 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி விரதம் இருங்க. இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மாதவிடாய் காலம் வரக்கூடாது, நீங்கள் வெளியூருக்கு எங்கேயுமே போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா தான் செய்யணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 5 நாள் வழிபாடு செஞ்சுட்டு 6வது நாள் இந்த பிள்ளையாரை எடுத்து நீங்கள் தண்ணியில் கூட கலந்துடலாம். கலந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது துளசி செடியோ அல்லது பக்கத்தில் ஏதாவது செடி இருந்தால் நீங்கள் அங்கே ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சுட்டு உங்களுடைய சிங்க்லேயே கூட ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் கூட எல்லாமே இது மூலமாக தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சுட்டு இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு முழு பலனை கொடுத்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.